Hi guys. So இந்த வீடியோ எதை பற்றினா 10th கிரேடில் எப்படி நம்ம எப்படி 10th கிரேட் ஸ்டார்ட் பண்ணணும்னு இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா நான் என்ன கற்றுக்கிட்டேன், நான் இதெல்லாம் 10th கிரேட்லேருந்து 10th ஆரம்பிக்கும் போது பண்ணணும், அதை அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தா இன்னும் நல்லா மார்க் எடுத்துருக்கலாம் அப்படின்ற ஒரு அப்படிலாம் கற்றுக்கினது தான் இப்போது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ எல்லாமே எழுதி வச்சுருக்கேன், ஸோ மறக்க மாட்டேன் எதுவும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஸோ இது முன்னாடி சொல்லிடுறேன், 9th வரைக்கும் அதாவது 10th வரைக்கும் எப்படி இருந்தீங்கன்றது நீங்கள் மண்டேலேயே எடுத்துக்க வேணாம். 10th நீங்கள் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அது உங்கள் போர்டு எக்ஸாம்ஸில் ரிசல்ட் தரும். இது வரைக்கும் நீங்கள் ஆவரேஜாக இருந்திருந்தாலும் 10th நீங்கள் கரெக்டான எஃபர்ட்ஸ் போட்டிங்கன்னா யூ கேன் ஆக்சுவலி கெட் குட் மார்க்ஸ் இன் போர்டு எக்ஸாம்ஸ். நிறைய பேர்லாம் 10th எண்டில் வந்து படித்து நல்லா மார்க் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு கரெக்டான எஃபர்ட்ஸ் போடுறதுனால மட்டுமே. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே என்சிஆர்டி ஃபஸ்ட்டு படிச்சுக்கணும். மேத்ஸு முக்கியமாக சோஷியல் படிச்சுக்கணும். சயின்ஸில் பயோ ஃபார் ஷோர் என்சிஆர்டி படித்தே ஆகணும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். நான் வந்துட்டு செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் படித்தேன். ஸோ எனக்கு தமிழ் பற்றி மட்டும் தான் தெரியும், ஹிந்தி பற்றி எனக்கு தெரியல. தமிழுக்கும் உங்களுக்கு தமிழ் கஷ்டமாக இருந்துச்சுன்னா யூ கேன் ஆக்சுவலி ரெஃபர் டு யூடியூப் வீடியோஸ். எனக்கு தமிழ் சுத்தமாக வராது, நான் அவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாமே பண்ணுவேன். பட் ஆனால் எல்லாத்துக்கும் நான் வந்துட்டு யூடியூப் வீடியோஸ் பார்த்தேன். ஸோ நான் வந்துட்டு முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு சேனல் ரெஃபர் பண்ண எனக்கு சரியாக தெரியல. கண்டுபிடிச்சேன்னா அந்த சேனலை வந்துட்டு நான் உங்களுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ யா தமிழ் வந்துட்டு நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்து படித்தாலே முடிஞ்சிடும். நீங்கள் ஒரு வாட்டியும் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோ கேட்டுட்டு ஃபஸ்ட்டு புக்கை படிச்சுட்டு யூடியூப் வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு திருப்பி படித்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் அப்படி தான் தமிழ் படித்தேன். அதுக்கப்புறமா போய் இம்ப்ரூவ் ஆனேன். நல்ல மார்க்கும் எடுத்தேன், 80க்கு 70 அபோவ் அந்த மாதிரியும் எடுத்திருக்கேன். ஸோ தமிழுக்கு அடுத்து சயின்ஸும் சொல்லிட்டு சயின்ஸில் பயோ நீங்கள் வந்துட்டு என்சிஆர்டி படித்தாலே போதும். பயோவில் என்சிஆர்டி லைன் பை லைன் கீவேர்ட்ஸ்க்கு தான் மார்க்கே தருவாங்க. ஸோ பயாலஜி நல்லா படிச்சுக்கணும் என்சிஆர்டியில். நெக்ஸ்ட் கம்ஸ் ஃபிசிக்ஸில் ஆப் வைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த போர்டு எக்ஸாம் டைமில் மேரத்தான் வரும், இல்லைனா நீங்கள் இப்போவே சும்மா பார்க்கலாம். ஆக்சுவலாக போர்டு எக்ஸாம் அப்போ தான் மேரத்தானே வரும். ஸோ அதான் நீங்கள் யூடியூப்பில் சால்வ் பண்ணுற வீடியோஸ் பார்க்கலாம், இல்லைனா வந்துட்டு கைடில் ரெஃபரன்ஸ் புக்ஸில் இருக்கும். ஸோ அதை ரெஃபர் பண்ணலாம். ஃபிசிக்ஸ்க்கு கெமிஸ்ட்ரிக்கு வந்துட்டு நான் ஆல் இன் ஒன் தான் யூஸ் பண்ணேன். நிறைய நோட்ஸ் இருக்கும், டெம்பரேச்சர் அதெல்லாம் இருக்கும். ஸோ கெமிஸ்ட்ரிக்கு நீங்கள் ஆல் இன் ஒன் யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சயின்ஸில் சோஷியல் என்சிஆர்டி மட்டுமே படித்தா போதும். சோஷியல் சயின்ஸ் மேத்ஸ் இங்கிலீஷ்க்கும் என்சிஆர்டி. இங்கிலீஷ்லேயும் நீங்கள் கீவேர்ட்ஸ் எழுதினீங்கனாலே மார்க் வந்துடும். எப்போவுமே வந்துட்டு ஆத்தர் நேமும் படிச்சுக்கோங்க கூட சேர்த்து. ஸோ தட் நீங்கள் ஆன்சர் எழுதும் போது இந்த லெசன் இந்த ஆத்தரால் எழுதப்படுது இப்போ ஏதாவது ஒரு லெசன் அதுக்குள்ளேயே மறந்துட்டேன் நான். ஸோ திஸ் லெசன் வாஸ் திஸ் கொஷின் இஸ் டேக்கன் ஃப்ரம் த லெசன் அதுக்கப்புறமா வந்துட்டு ரிட்டன் பை ஆத்தர் நேம் போட்டிங்கன்னா ப்ரெசன்டபிளாக இருக்கும் ஆன்சர். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து படிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. நான் வந்துட்டு ஆனால் போர்டு எக்ஸாம் டைமில் தான் படித்தேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கேஷுவலாக இருந்துட்டேன், இங்கிலீஷ் தானே அப்படின்னு இருந்துட்டேன். போக தான் சரி இங்கிலீஷில் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியுன்றதுனாலே தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தேன். ஸோ அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் நீங்கள் 10th ஸ்டார்டிங்கில் பண்ணணும். இப்போது மேத்ஸ்க்குனே இது சொல்கிறேன் இந்த பார்ட். ஸோ மேத்ஸில் வந்துட்டு நிறைய பேர் ரொம்ப திணறுவீங்க, நானும் அந்த மாதிரி ஒரு ஆள் தான். மேத்ஸ்னாலே பயம் அப்படின்ற மாதிரி. மேத்ஸில் மார்க்லாம் மோசமாக எடுத்திருக்கேன் நான், அதே மாதிரி சூப்பராக இம்ப்ரூவ் ஆகிருக்கேன் நான். ஸோ மேத்ஸ் வந்துட்டு பொறுத்த வரைக்கும் 10th ரொம்ப ஈஸி, 11th தான் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. 11th கஷ்டம், இன்னும் நான் போகலை. இப்போ தான் போர்டு எக்ஸாம் முடிச்சிருக்கேன், ரிசல்ட் வந்துடும். ஸோ யா மேத்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் என்சிஆர்டி ஃபஸ்ட்டு தரவாக முடிச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பயம்னா என்சிஆர்டி ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஓஸ்வால் வந்துட்டு பிகினர் ஃப்ரெண்ட்லி. அது முடிச்சதுக்கப்புறமா இஃப் யூ சம் ஒன் ஹூஸ் இன்ட்ரெஸ்டட் இன் சால்விங் ப்ராப்ளம்ஸ் ஆர்டி சர்மா போகலாம்.
ஆனால் நீங்கள் ஆடி சர்மா வாங்குனீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ பெரிய புக் இல்லை, நான் ஜூனியர் கொடுத்துட்டேன். ஸோ அதனால எனக்கு தெரியல, காட்ட முடியல. செம பெரிய இவ்வளோ சைஸ்க்கு இருக்கும். ஸோ அதனால் ஆடி சர்மா வாங்குனீங்கன்னா முன்னாடிலேருந்து முடிச்சிடணும். எந்த கைடாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துக்கிட்டா முடிஞ்சிடும். ஸோ என்ன ஏதாவது ரெஃபரன்ஸ் புக் கேட்டிங்கன்னா சயின்ஸ்க்கு ஆல் இன் ஒன், இங்கிலீஷ்க்கு நான் யூஸ் பண்ணவே இல்லை கைடு, சோஷியலுக்கும் நான் யூஸ் பண்ணல கைடு, மேத்ஸ்க்கு ஆடி சர்மாவும் ஓஸ்வாலும் யூஸ் பண்ணேன், தமிழுக்கும் கைடு யூஸ் பண்ணல. ஸோ மேத்ஸ்க்கும் சயின்ஸ்க்கும் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். அதுவே ரொம்ப ரேரு, 1-2 பேஜஸ் தான் இருந்திருக்கும். ஏன்னா நான் எதுவுமே வாங்கலை, எல்லாமே வந்துட்டு என்னோட சீனியர்ஸ் கொடுத்தது. அதனால யா, ஸோ தட்ஸ் இட். 10th வந்துட்டு ரொம்ப பயப்படாமல், நிறைய பேர் டைம் டேபிள்லாம் போட்டு அப்படி இப்படி ரொம்ப ஹெக்டிக்காக வச்சு படிப்பாங்க. அப்படிலாம் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் கரெக்டான டைமில் போட்டிங்கன்னா 10th is sorted. ஸோ யா, பை பை.